பர்திமை தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு வந்தான். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட போக முடியாதபடிக்கு ஆண்டவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மைகளையும் அனுகூலங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு நம்மிடத்தில் அநேக போர்வைகள் உண்டு. ஜாதி என்ற போர்வை உண்டு, படிப்பு என்ற போர்வை உண்டு, அந்தஸ்து என்ற போர்வை உண்டு, அழகு என்ற போர்வை உண்டு, அறிவு என்ற போர்வை உண்டு. இதெல்லாம் ஆகாது. ஆண்டுகிட்ட வரணும்னா இந்த போர்வையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வரணும். இந்த போர்வை என்ன செய்கிறது? ஒரு மனிதனை அவனுக்கு கதகதப்பை உண்டாக்குகிறது. வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்க கேட்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். அல்லேலூயா. இந்த கதகதப்பு, வெதுவெதுப்பு, இதெல்லாம் ஆண்டவருக்கு அருவருப்பான காரியம். ஒரு நாளும் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடாது. அவன் அந்த போர்வையை, தனக்கு வெதுவெதுப்பை கதகதப்பை உண்டாக்குகிற அந்த போர்வையை தூக்கி எறிஞ்சான் பாருங்களேன். அல்லேலூயா.